ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் 128ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களோடும் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஊடுருவி செல்லட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சரியான கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவன் அனுப்பும் ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தையும் 112ஆம் சங்கீதத்தையும் நீங்கள் சேர்ந்து வாசித்து பார்த்தால் 2 அதிகாரத்திலும் சங்கீதங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 128:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord. சங்கீதம் 112:1 நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அவர் மீது பயபக்தியுடன் இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை அந்த வனாந்தரத்திலே சோதித்தது போல நாம் அவரை சோதிக்காமல் இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் அவரை பரியாசம் செய்வதில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருபோதும் கர்த்தரை எந்த விதத்திலும் பரியாசம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தார் அவரை பரியாசம் செய்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற காரணத்தினாலே நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு இருக்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னொன்று இருக்கிறது, அவர் செய்யாத காரியங்களை நாம் முயற்சிக்காமல் இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் அனுப்பும் ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. தேவன் ஒத்தாசை மாத்திரம் அல்ல, உதவி மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதங்களையும் அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்யும் வேலையில் நான் ஆசீர்வாதத்தை தருவேன். இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இது நிமித்தம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். உங்கள் வேலை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சாபமாக இருக்காது. உங்கள் வேலை கர்த்தருக்கான ஒரு ஊழியமாகவும் காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலிருந்து தொடங்கும். உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் வீட்டின் இதயம் போல் இருக்கும் உங்கள் மனைவியுடன் தொடங்கி மேஜையை சுற்றிலும் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடரக்கூடியதாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வீடு ஒரு பழமையான மற்றும் வளமையான ஒரு தோட்டமாக காணப்படும். அது ஒருபோதும் ஒரு பாலைவனம் போல காணப்படாது. உங்கள் வீட்டின் இதயமாகிய உங்கள் மனைவியுடன் தொடங்கிய அந்த ஆசீர்வாதமானது அதன் பின்னர் நகரத்திற்கும் தேசத்திற்கும் அது பரவக்கூடியதாக இருக்கிறது. தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் சென்று கொண்டே இருக்கும். ரூத் என்ற போவாசின் மனைவியான பெண்ணை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ரூத் ஒரு மோவாபிய பெண். அவள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நகோமியோடு கூட சேர்ந்து அவள் பெத்லகேமுக்கு வரும்போது அந்த ரூத் சர்வ வல்லவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாள். என்னதான் மாமியான நகோமி சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லும் போதிலும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு பெத்லகேம் நோக்கி நடந்து சென்றாள். அங்கே அவளுக்காக தேவன் ஒரு மாபெரும் வயலை மட்டுமல்ல, வாழ்வையும் கூட அவளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஒரு போவாஸை தேவன் அவளுக்கு கொடுத்தார். இந்த ரூத் போவாஸ் மூலமாக ஓபேதை கொடுத்தார். ஓபேது மூலமாக ஈசாயை கொடுத்தார். ஈசாய் மூலமாக தாவீதை கொடுத்தார். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உதித்தார். எனவே தலைமுறையாக ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வீட்டின் அழகு அந்த வீட்டின் ஒழுங்கு என்று சொல்லலாம். வீட்டின் ஆசீர்வாதம் எது என்று சொன்னால் மன நிறைவு என்று சொல்லலாம். வீட்டின் மகிமை எது என்று சொன்னால் ஒரு விருந்தோம்பல் என்று சொல்லலாம். வீட்டின் கிரீடம் தெய்வீகம்.
த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஆர்டர். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் ஆர்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதம், அழகு நம்முடைய வீட்டின் ஒழுங்காக காணப்படும். த பியூட்டி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஆர்டர். த பிளெஸ்ஸிங் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கண்டென்ட்மெண்ட். த க்ளோரி ஆஃப் த ஹவுஸ் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. த க்ரௌன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் காட்லினஸ். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி இன்றைக்கு நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஆலயங்களிலே, சபைகளிலே கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றிதான செய்திகள் வருவதில்லை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி அதிகமாக அந்த வார்த்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வார்த்தை குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. உலகத்திலே பயந்து பயந்து வாழ்ந்தால் பயன் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழ்ந்தால் குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயந்து வாழ்ந்தால், அதுவும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் இத்தனை ஆசீர்வாதங்களா என்று வியக்கத்தக்க அளவில் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த 128ஆம் சங்கீதமானது சொல்லுகிறது. அது ஒரு தனி மனிதனிலிருந்து அல்லது வீட்டின் தலைவராம் கணவனிலிருந்து துவங்கி மனைவி வழியாக பிள்ளைகளுக்கு சென்று, பின்னர் ஊரை தொட்டு பட்டணத்தை தொட்டு உலகம் கடந்து சென்று பறந்து விரிந்து செல்லக்கூடியதாக அது இருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் இந்த சங்கீதத்தை தியானிப்பதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் எந்த தேசத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த பின்னணியை சேர்ந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்திருந்தால் போதும். அதுதான் குவாலிஃபிகேஷன். அதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். திகில் அணுகாதபடி உன்னை பாதுகாப்பார் என்றெல்லாம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அந்த முதல் 3 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சங்கீதம் 128 நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட கடைசி வசனம் 6வது வசனம் ஒரு வாக்குத்தத்தம் போல வருகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று. எனவே இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசினதற்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அப்படியே ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீதத்திலிருந்து எங்களோடு பேசி கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நீர் வலியுறுத்தி காண்பித்ததற்காக நன்றி சொல்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு பயந்து ஆண்டவரே நீ சொன்ன கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையானால் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே பலி செலுத்த போன அந்த ஆபிரகாமை தடுத்து நிறுத்தினீரே. அதே இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி அந்த நேரத்தில் பலி செலுத்த ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தீரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறது எங்களுடைய கிரியைகள் மூலமாக காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சொல்லுக்கு, ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசியாக, ஒரு தேவ மனுஷனாக, ஊழியக்காரனாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருக்க இந்த நாட்டில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முகப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் கூட ரெகோபோத் என்று சொல்லும்படி, நாங்கள் பல்கி பெருகும்படிக்கு இடங்களை உண்டாக்கி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை மூலமாக
நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்,